Good morning, students. This is Professor R. Surendran from Government College of Technology. Today, I am going to discuss one beautiful concept that is called SN curve. SN curve na enna paaka porom. So I will share my screen. So this is my screen. I will get into full screen. ஸோ இதான் எஸ்என் கர்வ் அப்படின்றது பார்க்க போகிறோம். எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா அது ஏன் படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த எஸ்என் கர்வ் எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டிக் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பற்றி பேசும்போது இந்த எஸ்என் கர்வ் அப்படின்றது வந்தது. ஸோ இந்த எஸ்என் கர்வ் வந்து என்ன எஸ்என் கர்வ்னா ஒரு பிளாட் தான். இட் இஸ் அ பிளாட் ஆஃப் மேக்னெட் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரெஸ் வெர்சஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் டு ஃபெயிலியர். ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்டர்னேட்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்பர் ஆஃப் சைக்கிளுக்கும் போடுற இதுதான் வந்து எஸ்என் கர்வ் கிராஃப் தான். ஸோ இதில் என்ன ஆகும்னா கிவன் ஏ லோட் டைம் ஹிஸ்ட்ரி கிடைக்கும். அண்ட் எஸ்என் கர்வ் ஒன் கேன் யூஸ் த மைனர்ஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூலை யூஸ் பண்ணி டு டிட்டர்மைன் த அக்குமுலேட்டட் டேமேஜ். என்ன டேமேஜை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆர் ஃபெட்டிக் லைஃப் ஆஃப் மெக்கானிக்கல் பார்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ ஃபெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த எஸ்என் கர்வை யூஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. எஸ்என் கர்வுக்கு வந்து ஆல்சோ கால்ட் அஸ் ஃபெட்டிக் கர்வ்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஓலர் கர்வ் அப்படின்வாங்க. ஏன்னா கண்டுபிடிச்சவர் வந்து ஓலர்ன்றவர் கண்டுபிடிச்சதுனால அவர் வந்து ஓலர் கர்வ் ஆர் ஃபெட்டிக் கர்வ் அப்படின்றாங்க. எஸ்என் கர்வ் டெஸ்கிரைப் த ரிலேஷன் பிட்வீன் த சைக்ளிக் ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிடியூட் அண்ட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். அது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இந்த ஃபிகர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எஸ்என் கர்வ் ஹரிசாண்டல் ஆன் த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் நம்பர் ஆஃப் சைக்கிள் இருக்கும். லாகரிதமிக் ஸ்கேல்ல வெர்டிகல் ஆக்சிஸ்ல எய்தர் லீனியராகவும் எடுத்துக்கலாம் இல்லை லாகரிதம் எடுத்துக்கலாம் ஆஃப் தி ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிடியூட். சில சமயம் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கூட எடுப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். எஸ்என் கர்வ் ஆர் derived from the fatigue test. but tests are performed by cyclic stress. நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு வந்து பயன்படுத்துகிற ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஸ்ட்ரெஸ். சைக்ளிக் ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ரிவர்சிபிள் லோடு அப்படின்னு தான் சைக்ளிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இதில் வந்து நம்ம சைக்ளிக் ஸ்ட்ரெஸ் கொடுப்போமே தவிர ஆனால் வந்து அது கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ அன்டில் ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்பெசிமென் அப்படின்றது. சில இது வந்து இந்த டெஸ்ட் ஸ்டாப்டு ஆஃப்டர் எ வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், அதாவது 1 மில்லியன் சைக்கிள் வரைக்கும் போவாங்க. அப்படி 1 மில்லியன் சைக்கிள் வரைக்கும் போனாங்கன்னா அது வந்து இன்ஃபைனைட் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மில்லியன்றது வந்து ஃபைனைட் நம்பர் தான், ஆனால் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஃபைனைட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபெட்டிக் கர்வ் வந்து நம்ம இது பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்வாங்க ஃபார் அன்நாச்டு ஸ்பெசிமென். ஸ்பெசிமென் வந்து நம்ம அன்நாச்டு ஸ்பெசிமென் எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் 1 சொல்லுவாங்க. ஃபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இந்த கர்வ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஃபெட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியலை குறிக்குது. அதே நாச்டு ஸ்பெசிமெனா இருந்தா ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் வந்து கிரேட்டர் தென் 1. ஸோ அன்நாச்டு ஸ்பெசிமெனுக்கு ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 1, நாச்டு ஸ்பெசிமெனுக்கு கிரேட்டர் தென் 1. ஸோ இதான் நீங்கள் இந்த எஸ்என் கர்வ் பார்க்குறீங்க. இப்போ வந்து ஃபைனைட் லைஃப்க்கு எப்படி இருக்கும், இன்ஃபினைட் லைஃப் எங்கே பிரியுது அப்படின்னு பார்க்குறீங்க. லோ சைக்கிள் ஃபெட்டிக் அண்ட் ஹை சைக்கிள் ஃபெட்டிக் எப்படி எங்கே பிரிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. லாகரிதமிக் ஸ்கேல், அப்புறம் என் கீழே வந்து மேலே எஸ் இருக்கு, கீழே என் இருக்கு. என் வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து டைரக்டாக போட்டிருக்காங்க. எஸ் மேக்ஸ் எங்கே வருது அப்படின்றத பார்க்குறீங்க. எஸ்ஏ எங்கே வருதுன்றதை பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் சில சம் ஆஃப் த அப்சர்வன்ஸ் வி கேன் அப்ளை டு த எஸ்என் கர்வ். ஸோ இந்த ஃபெட்டிக் லைஃப் வந்து எஸ்என் கர்வ் ஓலர் கர்வ் டெஃபினேஷன் என்னன்னா இட் இஸ் அ பிளாட் பிட்வீன் த அப்ளைட் ஸ்ட்ரெஸ் அண்ட் நம்பர் ஆஃப் சைக்கிள் அப்படின்னா இதை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா ஃபெட்டிக் லைஃப் ஆஃப் மெட்டீரியல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஸோ ஃபெட்டிக்னால என்ன ஆகுதுன்னா இட் இஸ் அ வீக்கனிங் ஆஃப் த மெட்டீரியல் பை சைக்ளிக் லோடிங். இந்த சைக்ளிக் லோடிங்ல பண்ணும்போது அது மெல்ல அது ப்ராக்ரெசிவா தான் இருக்கும். சைக்ளிக் லோடிங் வந்து ரிசல்ட் என்னன்னா ப்ராக்ரெசிவ், பிரிட்டில் அண்ட் லோக்கலைஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டேமேஜ். டேமேஜ் என்னன்னா PBL டேமேஜ், progressive, brittle and localized structural damage. Once a crack has initiated, each loading cycle will grow the crack a small amount. First வந்து மெல்ல இனிஷியேட் தான் ஆகும். இனிஷியேட் ஆனதுக்கு அப்புறம் அப்படி மெல்ல க்ரோ ஆகும். க்ரோ ஆனோன்னும் ஈவன் when repeated alternating or cyclic stress ரொம்ப இன்டென்சிட்டி பிலோவா இருந்தாலும், நார்மல் ஸ்ட்ரென்த்தை விட பிலோவா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் could be due to the vibration or thermal cycling. இங்க வந்து சும்மா அதிரும் போது ஒரு பொருள் அதிருதுன்னு வச்சுங்களேன், அதிரும் போது அதிர்றதுனாலையும் அந்த ஃபெட்டிக் வரலாம். தெர்மல் சைக்கிளிங், தெர்மல் லோடு வந்து மாறுதுன்னு வச்சுங்களேன், அப்பவும் வந்து அந்த விஷயம் நடக்கலாம். இந்த ஃபெட்டிக் டேமேஜ் வந்து 3 விஷயத்தினால நடக்கும். ஒன்று வந்து சைமல்டேனியஸ் ஆக்ஷன் ஆஃப் சைக்ளிக் ஸ்ட்ரெஸ், ரெண்டாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி அப்ளைட் ஆர் ரெசிடியூலா இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின். இந்த 3த்துல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலுமே, அதாவது சைமல்டேனியஸ் ஆக்ஷன் ஆஃப் சைக்ளிக் ஸ்ட்ரெஸ், டென்சைல் ஸ்ட்ரெஸ் which can be directly applied or residual, எது வேணா இருக்கலாம், பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின், இது 3த்துல எது வேணா இருந்தாலுமே நமக்கு ஃபெட்டிக் டேமேஜ் நடக்கும்.
இல்ல அப்படின்னா இது மூணுமே இல்லைன்னா கண்டிப்பா ஃபெட்டிக் கிராக் வந்து வில் நாட் இனிஷியேட் அண்ட் ப்ராபகேட் அப்படின்னு. இது ஏன் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the majority of engineering failure வந்து இந்த ஃபெட்டிக்னால தான் நடக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னா ஏன் படிக்கிறோம்னு தெரியணும் இல்லையா? Although fracture is of brittle type, it may take some time to propagate and depending on the intensity frequency of the stress cycle. So இது எதை சார்ந்ததுன்னா intensity, அது propagate ஆவது intensity and frequency of stress cycle சார்ந்தது. Nevertheless, there is a very little or if any warning before failure, if the crack is not noticed, crack note பண்ற மாதிரி இருக்கும். Number of failure occurred to cause fatigue failure at a particular peak stress is quite large, but it decreases as the stress is increased அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம், ஒரு ஸ்டீல் வயர் எடுத்துக்கிறோம். எப்படி வளைச்சு விளையாடணும்னு வச்சிங்களேன். ஒரு ஸ்டீல் வயர் கையில் எடுத்துக்கிட்டு வளைச்சு டப்புன்னு உடஞ்சிரும். அது ஏன் ஆகுது, என்ன ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னா, சைக்ளிக் ஸ்ட்ரெஸ் வந்து கேன் பி கண்டினியூடு இன்டெஃபினிட்லி ப்ரொவைட் த பீக் ஸ்ட்ரெஸ். அதை தான் நம்ம ஃபெட்டிக் ஸ்ட்ரெஸ் சொல்றோம். இஸ் பிலோ த என்டியூரன்ஸ் லிமிட் வேல்யூ. A good example of breaking a thin steel rod or wire with your hands after bending it back and forth several times. அப்ப என்னன்னா அது brittle fracture-ஆ மாறிடும். டக்டைல் மெட்டீரியலா இருந்தது வந்து பிரிட்டிலா மாத்திரும். அதே போல another example ஃபார் பாத்தீங்கன்னா அன்பேலன்ஸ்ட் பம்ப். ஒரு பம்ப் வந்து பேலன்சிங் ஒழுங்கா பண்ணாம கொடுத்துட்டானுங்க. இம்பலர் வந்து என்ன பண்ணும், இம்பலர் சுத்தும்போது டக 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 டகன்னு ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் வரும். தட் கேன் காஸ் த ஃபெட்டிக் ஃபெயிலியர். ஸோ டைப் ஆஃப் ஃபெட்டிக் ஃபார் மோஸ்ட் கன்சர்ன் இன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா தெர்மல் ஃபெட்டிக் அப்சர்வ் பண்ணலாம். தெர்மல் ஃபெட்டிக் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் தான் நடக்கும், சைக்ளிக் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர்னால. இந்த டெம்பரேச்சர் வேரியேஷன்லாம் நம்ம எங்க கவனிப்போம் அப்படின்னா, இது இண்டஸ்ட்ரியில முக்கியமா அப்ளை பண்ற இடம் லார்ஜ் காம்பனன்ட் பை ப்ரெஷரைசர், ரியாக்டர் வெசல், ரியாக்டர் சிஸ்டம், பைப்பிங், இதெல்லாம் வந்து இந்த டெம்பரேச்சர் வேரியேஷனால நடக்கும். ஸோ இது வந்து சேஞ்ச் இன் பவர் லெவல் ஷட் டவுன்னால நடக்கும். இந்த ஃபெட்டிக் லைஃப் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்என் கர்வ் இது பண்ணா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் டெஸ்டிங் அண்ட் மெட்டீரியல்ல டிஃபைன் த ஃபெட்டிக் லைஃப் அஸ் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெஸ் சைக்கிள் ஆஃப் எ ஸ்பெசிஃபைடு கேரக்டர் தட் எ ஸ்பெசிமென் சஸ்டைன். ஒரு கேரக்டரை முடிவு பண்றாங்க, இந்த மாதிரி இத்தனை சைக்கிள் வரைக்கும் இந்த கேரக்டரோட இருந்தானா அதான் வந்து ஃபெட்டிக் லைஃப் அப்படின்றத இது பண்றாங்க. தட் இஸ் ஸ்பெசிமென் சஸ்டைன் பிஃபோர் த ஃபெயிலியர் ஆஃப் ஸ்பெசிஃபைட் நேச்சர் அக்கர். ஸோ அது வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அடுத்தது ஃபெட்டிக் லைஃப் அப்படின்னா டெஃபினேஷன் வைஸ் பார்த்தோம்னா ஃபெட்டிக் லைஃப் இஸ் அஃபெக்டட் பை சைக்ளிக் ஸ்ட்ரெஸ், ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ், மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி, இன்டர்னல் டிஃபெக்ட், கிரெயின் சைஸ், டெம்பரேச்சர், டிசைன் ஜாமெட்ரி, சர்ஃபேஸ் குவாலிட்டி, ஆக்சிடேஷன், கரோஷன் சொல்லிட்டு இத்தனை பேராமீட்டர் சார்ந்தது. ஃபெட்டிக் லைஃப்ன்றது எதெல்லாம் சார்ந்தா சைக்ளிக் ஸ்ட்ரெஸ்னால, ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்னால, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டினால, இன்டர்னல் டிஃபெக்ட் உள்ள ஏதாச்சும் இருந்தா, கிரெயின் சைஸ் மாறினால, டெம்பரேச்சர், டிசைன் ஜாமெட்ரி, சர்ஃபேஸ் குவாலிட்டி, ஆக்சிடேஷன், கரோஷன். ஸோ ஸ்டீல் டைட்டானியம் பார்த்தீங்கன்னா தியரட்டிக் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆம்ப்ளிட்யூட் பிலோ விச் த மெட்டீரியல் வில் நாட் ஃபெயில் நம்பர் ஆஃப் சைக்கிள். அப்போ இருக்கும்போது அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபெட்டிக் லிமிட், என்டியூரன்ஸ் லிமிட் ஆர் ஃபெட்டிக்ஸ்ன்னு சொல்றோம். இன்ஜினியர் வந்து நிறைய மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. அதுல ஒன்னாவது மெத்தட் தான் இந்த எஸ்என் கர்வ். ஃபெட்டிக் லைஃபை கண்டுபிடிக்க நிறைய மெத்தட் இருக்கு கைவசம். அதுல ஒன்னாவது மெத்தட் தான் எஸ்என் கர்வ். இந்த எஸ்என் கர்வ்ல நம்ம பிளாட் எஸ்க்கு என்னக்கும் பிளாட் போடுவோம் அப்படின்னு தெரியும். The component life increases slowly at first, then quite rapidly அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். So brittle fracture, because fatigue like brittle fracture has such a variable nature, the data used to plot the curve will be treated statistically அப்படின்னு தெரிஞ்சீங்க. இப்போ ஸ்கேட்டரிங் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெட்டிக் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா டு ஏ நம்பர் ஆஃப் டெஸ்ட் அண்ட் மெட்டீரியல் பேராமீட்டர். மெட்டீரியல் பேராமீட்டரும் டெஸ்ட்டை பொறுத்து மாறுபடும். ஸோ ஃபெட்டிக் லிமிட் 3 டெஃபினேஷன் வந்து நம்ம இந்த இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஃபெட்டிக் லிமிட் ஆல்சோ கால்ட் அஸ் என்டியூரன்ஸ் லிமிட் சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் லெவல் பிலோ விச் ஃபெட்டிக் ஃபெயிலியர் வில் நாட் அக்கர். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே அந்த ஃபெயிலியர் நடக்காது. ஈவன் வந்து இப்போ 1 மில்லியன் சைக்கிள் போனாலும் அதான் என்டியூரன்ஸ் லிமிட். என்டியூரன்ஸ் லிமிட்னா தாங்கும் திறன். இப்போ என்டியூர் அப்படின்னா தாங்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வேரியபிள் வந்து என்டியூரன்ஸ் லிமிட்னா அது தாங்கிறதுக்கான ஒரு லிமிட் அப்படிதான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு இடைவெளி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். திஸ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஃபார் சம் ஃபெரஸ் அண்ட் டைட்டானியம் அலாய் தான். ஃபார் விச் எஸ்என் கர்வ் பிகம் ஹரிசான்டல் ஆகிடும். எஸ்என் கர்வ் வந்து அட் ஹையர் என் வேல்யூ அதிகமாக அது ஹரிசான்டலா மாறிடும். Structural metals such as aluminum, copper do not have distinct limit. Will eventually fail even for a small சின்ன விஷயத்துக்கே ஒடிஞ்சு போயிடுவாங்கடா அலுமினியம் காப்பர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். Typical value of limits of steel are 1/2 the ultimate tensile strength to a maximum 290 megapascal தெரிஞ்சுக்கலாம். Fatigue strength அப்படின்னா என்ன, ASTM படி fatigue strength எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா the value of stress at which failure occur after some specific number of cycles. So இது வந்து 10 million போட்டிருக்காங்க, 10 to the 7 cycles. So for example, fatigue the annealed titanium 6Al 4B titanium alloy வந்து 240 megapascal at 10/7 cycle. அங்க என்ன பார்த்தோம்னா அது ஃபெயிலே ஆகாது.
நம்மளே வந்து ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கணும் ஃபெயில் ஆகாம. ஆனா இங்க ஃபெயில் ஆகும். நம்ம 10^7 சைக்கிள்ல நம்ம அதை மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் ஃபேக்டர் வந்து இங்க 3.3 fatigue லைஃப்னா characterize the material fatigue behaviors, number of cycle to cause failure at a specified stress level. அங்க வந்து 10^7 பார்த்தோம் இல்லையா, இங்க ஸ்பெசிஃபைடு ஒரு குறிப்பிட்ட லெவல்ல பார்க்கும்போது அது ஃபெட்டிக் லைஃப்னு சொல்லுவாங்க. இது எஸ்என் பிளாட்ல எடுத்துக்கலாம். ஒரு 3 ப்ராசஸ்ல தான் இது நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிராக் இனிஷியேஷன், அப்புறம் கிராக் ப்ராபகேஷன், அப்புறம் அல்டிமேட் ஃபெயிலியர் நடக்கும். கிராக் இனிஷியேஷன்ல என்ன, சின்னதா ஒரு கிராக் ஃபார்ம் ஆகும். எந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனா இருக்கோ அங்க சின்னதா கிராக் ஆகும். அப்புறம் அந்த கிராக் வந்து அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட்லி வித் ஈச் ஸ்ட்ரெஸ் சைக்கிள், அப்படியே ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் சைக்கிள் ஏற 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 அது அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபெட்டிக் லைஃப் இஸ் ஜெனரலி கன்சிடர்ட் தி கிராக் growth phase அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அல்டிமேட் ஃபெயிலியர் எப்படி நடக்கும்னா, which occur very rapidly, suddenly நடக்கும். ஒன்ஸ் அட்வான்ஸ் கிரிட்டிக்கல் சைஸ் இருந்துச்சுன்னா டப்புன்னு நடக்கும், பொட்டுன்னு உடஞ்சிரும். அதுதான் வந்து அல்டிமேட் ஃபெயிலியர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபெட்டிக் லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராக் அசோசியேட் வித் ஃபெட்டிக் ஃபெயிலியர் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் இனிஷியேட் ஆர் நியூக்ளியேட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த காம்பவுண்ட். அதனால சர்ஃபேஸ் தான் வந்து இதுக்கு மேஜரா. இதனால நம்ம என்னன்னா, therefore anything which lead to stress concentration and development of cracks will reduce the fatigue life. ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷனோ இல்ல வந்து கிராக்கோ இருந்தா கண்டிப்பா ஃபெட்டிக் லைஃப் குறையும். ஸோ இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிகிரி ஆஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ் பாலிஷ் பண்ணலாம். கிரைண்டிங்கை விட கிரைண்டிங்க்கு இணையா பாலிஷ் பண்ணா ஃபெட்டிக் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ஸ்ட்ரென்த் ஹார்ட்னஸ் ஆஃப் சர்ஃபேஸ் லேயர் ஆஃப் மெட்டல் காம்பனன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது ஹை சைக்கிள் ஃபெட்டிக், லோ சைக்கிள் ஃபெட்டிக்னு பார்த்தோம். ஹை சைக்கிள் ஃபெட்டிக் வந்து மோர் தென் 10^4 சைக்கிள் வேர் ஸ்ட்ரெஸ் இஸ் லோ, பிரைமர்லி எலாஸ்டிக் சொன்னோம். லோ சைக்கிள் ஃபெட்டிக் வந்து பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதான் ஹை சைக்கிள் ஃபெட்டிக்கும் லோ சைக்கிள் ஃபெட்டிக் ரெண்டுத்துக்குமே ஸ்டேஜஸ் ஆஃப் இது வந்து 3 ஸ்டெப் ப்ராசஸ் தான். கிராக் இனிஷியேஷன், கிராக் growth அண்ட் அல்டிமேட் ஃபெயிலியர். Thank you, champions. This is the class. This is the details about the SN curve. So practice very well, and you should engage in the learning. All the best.